அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பராக ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசியில் நம்ம இன்றைக்கி குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதை பேன் கேட்கணும்னு சொல்லலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி குழிப்பணியாரத்தில் நம்ம இன்றைக்கி சாக்லேட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி கிடைச்சா மறக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்காதவங்களும் இந்த அரிசி ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த அரிசி சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். உங்களுக்கு இதயத்துக்கும் ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இது கூட நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நாட்டு சக்கரையும் சேர்க்கறனால இன்னும் உங்களுக்கு கூடுதல் சுவையோட ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிடும்போது அது ப்ரௌனி மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்களை அப்படி தான் சொல்லி தான் நான் சாப்பிட வச்சேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நான் 1/4 கப் அளவு கோதுமை சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கருப்பு கவுனி அரிசி நான் 1 கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். அந்த 1 கப்பு எடுத்த அளவுக்கு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேனில் நீங்கள் பணியாரக்கல் இருந்து அப்படின்னா பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். இது கூட நான் நல்லா நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை கருப்பு கவுனி அரிசி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவுலேயே நான் இதில் சாக்லேட் உள்ளே சேர்த்துருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா பசங்க ப்ரௌனி வேணும்னு கேட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு வீட்டிலேயே ப்ரௌனி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ உள்ள சாக்லேட் ஃப்ளேவர் கேட்பாங்கன்றனால நான் இதில் 1 ரூபி சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாதியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். ஏன்னா சாக்லேட்னாலே பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக சின்னதாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிஜமாகவே அப்படியே ப்ரௌனி டேஸ்ட்லேயே இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ப்ரௌனி கேட்டால் நீங்கள் இதையே ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு சின்ன பீஸ் கடையில் ப்ரௌனின்னு கேட்டாலே 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துலாம். இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கொழுப்பு இருந்தாலும் உங்களுக்கு கரைஞ்சி வெளியே வந்துடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கஞ்சியாகவும் குடிக்கலாம், பாயசமாக ரெடி பண்ணலாம், தோசை இட்லி எல்லாமே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த ரெசிபிஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுறாங்க ரெகுலராக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே வச்சுருந்த சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ரொம்ப அட்டகாசமான சுவையில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ரெசிபிஸும் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ கிடைக்கும் போதே நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கிறது உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அரிசி சேர்க்கறதுனால உங்களுக்கு தசைப்பிடிப்புகள் இருந்தாலும் குணமாகும். உங்களுக்கு கல்லீரல் நுரையீரல் பிரச்சனைகள் சரியாகும். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கஞ்சியாக ரெடி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணமாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.